அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த உறவுகளே, நாம் பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தில்ஹிஜ்ஜா மாதத்தை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவார். அப்துல்லா பின் அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிவு செய்கிறார்கள். பெருமானார் அவர்கள் கூறினார்கள், மா மின் ஐயாமின் அல் அமலு ஸாலிஹ் அஹப்பு இலல்லாஹ் மின் ஹாதிஹில் ஐயாம். தில்ஹிஜ்ஜாவுடைய 10 நாட்களில் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் மிக பிரியமான அமல்களாக இருக்கும். இந்த நாட்களை விட, இந்த நாட்களில் செய்யப்படக்கூடிய அமல்களை விட எந்த நாட்களையும் அல்லாஹ் அதிகமாக புரிந்து கொள்வதில்லை என்பதை ரசூலுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள். இந்த செய்தியை கேட்டவுடன் சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு நபர் போர் செய்கிறார் என்றால் அதைவிட இந்த 10 நாட்களில் செய்யக்கூடிய அமல் சிறந்ததா என்று கேட்டபொழுது ரசூலுல்லாஹ் ஆம் என்று கூறினார்கள். எனவே இந்த 10 நாட்களில் தில்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்கள் செய்யக்கூடிய அமல்கள் என்பது அல்லாஹ்விடத்தில் மிகவும் பிரியமான ஒரு அமல். எந்த பிரியமான ஒரு அமல்? சாதாரண நாட்களில் ஒரு மனிதர் போர் செய்கிறார் என்றால், போரில் தன்னுடைய உயிரை விடுகிறார் என்றால் அதைவிட இந்த நாட்கள் சிறந்த என்பதை ரசூலுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள். எனவே இந்த 10 நாட்களை வீணடிக்காமல், பொழுதுபோக்கில் கழிக்காமல் இந்த 10 நாட்களை பயன்படுத்தி அதிகமான அமல்களை சேர்த்தவாறு சொர்க்கத்தில் உயர்ந்த இடத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.